வணக்கம் என் அன்பு இனிய தமிழ் மக்களே. ஆதவ நான் பார்த்தீங்கன்னாக்கா விசிகாவிலேருந்து விலை இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை நீ செய்தியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறிய. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப சொல்லி தான் அவர் பல மேடைகளை பேசினார் வச்சார். திடீர்னு பார்த்தா திரும்ப பேக் வாங்கிட்டார். ஆதவ பண்ணுறது சரியில்லை வைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஆதவ செம்ம கடுப்பாகி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ 6 மாதம் தற்காலிகம் இடைநீக்கம் பண்ணியிருந்தார். நீ என்ன தற்காலிகம் இடைநீக்கம் பண்ணுறது? என்கிட்ட காசு இருக்குது வைக்கிது, எனக்கு இப்போதைக்கு தேவை அதிகாரம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். இன்றைக்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அடுத்து எங்கே போவார்? இல்லை தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு தெரியல. ஏற்கனவே செல்வாக்கு இருக்குது, அதிகாரத்துக்காண்டி அவர் எதை வேணுமாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. எந்த கட்சி வேணுமாலும் அவர் கூப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்குது. இப்போ திருமா பாடு தான் என்ன பாடு அப்படின்னு தெரியலை. மொத்தத்தில் திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே சொல்கிறத கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரிதாபமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் நம்ம பல இதில் விஜயே சொல்லிட்டார். பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தா விவாதம் மேடி நடந்து ஓடிட்டு தான் இருக்குது. எது எப்படியோ ஆதவ விலகினது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நஷ்டத்தை தான் திரும்ப அவர்கள் கொடுக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்.